கானம் இசைப்பவர் தோன்றி நடிக்கும் அண்ணன் படைப்பாளர்களுக்கு இது உங்க ஒரு யூடியூப் சேனல் சார்பாக இந்த புலனை பற்றி 2026 விரல் வெட்டு என்ற ஸ்ரீபாட்டில் வள்ளிநாயகியாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தங்கை தொடரை சேர்ந்த சக்தி பாரதி அவர்களுக்கு இது உங்க ஒரு யூடியூப் சேனல் சார்பாக இந்த புலனை பற்றி தெரிவிக்கிறேன். எங்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்துடைய இது உங்கள் யூடியூப் சேனல் சொல்ற அன்பு நண்பர்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்துள்ள அவர் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 வணக்கம். நன்றி. எல்லோருக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்போ இந்த அதிகமாக இந்த ரன்னிங்கில் இருக்கிறவங்கள அதிகமாக வீடியோ எடுத்துட்டு அதையே அதிகமாக போட்டால் எல்லா ஆடியன்ஸுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் வரக்கூடிய அனைத்து கலைஞர்களுமே எடுங்க, ஒரு சில பேரை மட்டுமே எடுக்காதீங்க, எல்லா கலைஞர்களையும் எடுத்து எல்லோருக்கும் சிறப்பு சேருங்க. நன்றி நன்றி. பெருமைப்படுத்தும் வகையில் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்த இருவருக்கும் இது உங்கள் யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க அண்ணே பைக்கிலேயே இந்த குடும்பம் கூட. நன்றி நன்றி. அண்ணி பிள்ளைங்கள் எல்லாம் ரொம்ப கெட்டதை சொல்லுங்க. நன்றி அண்ணா. விளையாட்டு பருவம் அது தன்னை அசிங்கப்படுத்தி பிறரை சிரிக்க வைக்க ஒரு சிறந்த ஒரு நாட்டிய தாரகை பெண்மணி ராதாட்சிமி அவர்கள் வாழ்க வளப்படன். நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்ல சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்களை உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று என்று சொன்னார்கள். எங்கடா வள்ளிக்குடியா காணா? என்னை பார்த்து அன்போடு பண்போடு பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்தார். காரணத்தினால் தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற கருத்தினாலே அஞ்சாத வீரம் போல் இருக்கும் முன்றமல் ஆடி வர வெண்போல் தோகை வாடி வர மலங்கருவே இத்துறைமை உன்னை வாழ்க வளர்க என்று சொல்லி உன் எண்ணம் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உன்னை வாழ்த்துகின்றனமா. உனக்காக உன்னை வாழ்த்தவில்லை என்றால் கூட உன்னுடைய புருஷனுக்காக உன்னுடைய புருஷனோட திருப்திக்காக உன்னை வாழ்த்துகின்றனமா. உன்னை பற்றியான அனைத்து விவரங்களும் எனக்கு தெரியும். நீங்க யாரு, எங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க, எப்படி அப்படிலாம் இருந்துட்டு இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தும் எனக்கு தெரிந்திருந்தால் உங்களை பற்றியான விவரங்களை நாவால் சொல்ல வேண்டும் எனக்கு ஆவால் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. அதனால கேட்கக்கூடிய விவரங்களுக்கெல்லாம் தகுந்தார் போல் பதிலளிப்பீர்களா? நாங்கள் கேட்க வேண்டும், தகுந்தவாறு பதிலளிக்க வேண்டும் என்று காத்துக்கொண்டே இருக்கேன் சுவாமி. கேளுங்கள் பார்க்கலாம். பண்டு வெளி கண்ட மொழி Thank you.
அனைத்து விதமான செல்வங்களுமே இருக்கணும். அனைத்து விதமான செல்வங்கள் எந்த நாட்டிலும் இருக்காது. ஒரு நாட்டில் இருக்கிறது, இன்னொரு நாட்டில் இல்லாம இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய செல்வங்களையும் பொருட்களையும் ஒவ்வொரு நாடும் பரிமாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டும். வியாபார நோக்கத்தோடு பரிமாற்றங்கள் செய்து கொண்டாதான் அந்த நாடு சிறப்பா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இதெல்லாம் நல்லபடியான வளர்ச்சி உருவாகணும் அப்படின்னு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் முதல் சரியா இருக்கணும். மன்னன் மட்டும் சரியா இருக்கு நல்லா இருக்குமா? மன்னருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அமைச்சர்கள் சரியா இருக்கணும். அப்பதான் மக்களுக்கு என்ன குறை என்பதை மன்னரிடத்துல சொல்லி மன்னர் மூலமாக அந்த குறைகளை நிவர்த்தி பண்ண முடியும். அப்பதான் அந்த நாடு வெகு சிறப்பாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல உங்க நாடு தொண்டை நாடு, உங்க ஊர் சிற்றூர், தங்களுடைய பெயர் வள்ளி. எந்த வள்ளி? கனக வேங்கை பூங்குரம்பகள் வள்ளி. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? காவல். உங்களை யார் வர சொன்னா? எங்க அப்பா. உங்க வீட்டுல வேற ஆளே கிடையாதா? இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களை யார் வர சொன்னாங்க? வேண்டுதல் எனக்காக நான் தான் வந்திருக்கணும். என்ன வேண்டுதல்? யார்கிட்ட வேண்டிக்கிட்டாரு? எம்பெருமான் முருகனிடம் என்னுடைய தந்தை நம்பியாகப்பட்டது வேண்டிக் கொண்டார். என்ன வேண்டுதல்? முருகா, ஏழுமே ஆம்பளை பிள்ளையா பிறந்துச்சு, ஒரு பொம்பளை பிள்ளை வேணும். பொம்பளை பிள்ளை கெட்டச்சா பிறந்தான் கேட்கல. பொம்பளை பிள்ளை கெட்டச்சா உனக்காக திணைகள் விதைக்கப்பட்ட அந்த திணைகளை காவல் செய்யும் தருவாயில் அந்த பெண்ணை அனுப்பி வைக்கலேன்னு வேண்டிக்கிட்டார். அப்போ உங்க அப்பா வேண்டிக்கிட்ட ஒரு அந்த வேண்டுதல் பெண் பிள்ளையாக நான் கிடைத்தேன். அதனால் எடுத்தார்கள், வளர்த்தார்கள். பருவம் அடைந்தவுடன் இந்த இடத்திற்கு காவலுக்கு செல்ல வேண்டும் அனுப்பி வைத்தார்கள். வந்துள்ளேன். பருவம் அடைந்தா தான் காவலுக்கு வரணுமா? ஏன் பருவம் அடையாததுக்கு முன்னாடியே காவலுக்கு வந்தா பரவ போகாதா? இல்லைங்க, சின்ன பிள்ளைங்க வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. சரி, விளையாட்டு போக்குல திரிவாங்க. அதனால பருவத்தோடு வந்தா ஒரு பொறுப்பு வருமே. அதனால பருவத்தோட ஒரு வயது, ஒரு குறிப்பிட்ட வயது வருகின்ற பொழுதுதான் அவங்களுக்கு பொறுப்புன்ற உணர்வு வரும். கண்டிப்பா இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று. ஆக ரொம்ப நீங்க பொறுப்போடு இந்த இடத்துல காவலுக்கு வந்திருக்கீங்க. காவலுக்கு வந்திருக்கேன். காவல் காப்பது எப்படி தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்க வழக்கமா இல்ல உங்க குல வழக்கமா? எங்க குல வழக்கம் தான். இருந்தாலும் இப்ப வேண்டுதலையும் சேர்த்து அதை காவல் செய்து உள்ளேன். குல வழக்கம்னா எப்படி? ஏற்கனவே வேற யாரும் காவலுக்கு வந்திருக்காரா? வந்திருக்காங்க. யார் வந்திருக்கா? எங்க அத்தை வந்திருக்காங்க. எங்க? செஞ்சிலட்சி முல்லை நிலத்தில். அப்ப இங்க நான் வந்திருக்கேன். அப்ப இதுக்கு முன்னாடி இங்க யாரும் காவலுக்கு வரல? இங்க வந்திருப்பாங்க எத்தனையோ பேர். இப்போதைக்கு நான் தான் வந்திருக்கேன். செஞ்சிலட்சுமி உங்க அத்தையா? ஆமா ஆமா. அவங்க எங்க காவலுக்கு வந்தாரு? முல்லை நிலத்திற்கு. காவல் முழுமையா காத்தாங்களா? காத்தாங்களே, சிறப்படைஞ்சாங்களே, பெருமை பெற்றார்களே. என்ன காவல் காத்தாங்க? என்ன சிறப்படைஞ்சாங்க? அங்கேயும் காவலுக்கு தான் போனாங்க, திணை காவலுக்கு. அங்க இருக்கக்கூடிய முல்லை நிலத்தின் கடவுள் திருமால் பெருமாளாபுரம் அவங்க பாட்டனாகப்பட்டவர். அவர் நரசிங்க மூர்த்தியாக அவதாரம் செய்தார். இரண்யாட்சனை அழிப்பதற்காக. அழித்த பிறகு கோபத்தோடு இருந்தார். அந்த கோபத்தோடு இருந்த நரசிங்க மூர்த்தியை என்னுடைய அத்தையாக செஞ்சிலட்சுமி ஆகப்பட்டவள் தான் கோபத்தை தடித்து காதல் வயப்பட்டு அவரை திருமணம் செய்து கொண்டு பெருமை பெற்றாள். பரவாயில்லையே. என்ன முல்லை நிலத்துறை கடவுளாகப்பட்டவர் நரசிங்க பெருமாள். அப்படி பெருமாளுடைய நிலத்துக்கு உங்க அத்தை காவலுக்கு போனாங்க. அந்த நிலத்துல ஒரு காவல் பார்க்கின்ற பொழுது அந்த நிலத்துக்குரிய கடவுளாகப்பட்ட பெருமாளை அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு போனாங்க. சிறப்பு ஏற்பட்டது. நரசிங்கமூர்த்தியை பெருமாள் தான் எந்த அவதாரம்னு சொல்லணும். நரசிங்க பெருமாளாக எதற்காக அவதரித்தாரு? அதான் இரண்யாட்சனை அழிப்பதற்காக. இரண்யாசுரன் அசுரன் அழிப்பதற்கு அவர் எடுத்த அவதாரம். ஆமாங்க. அப்ப அந்த கோபம் தனியாம இருக்குன்னு கோபத்தை தணிப்பதற்காக இந்த இடத்துல வந்து இந்த பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. இப்ப முருகப்பெருமானுமே கோபம் போகலையா? பிறகு பிரகலாதன் போய் கேட்டேன், ஐயா அந்த கோபத்தோட எங்க அப்பாவதே கண்ணு கடை கொண்டுட்டீங்களே, இருந்தாலும் ஏன் இந்த கோபம்னு. அப்பவும் கோபம் போலையா. ஒரு விஷயத்தினால கோபம் போச்சு. எந்த விஷயத்தினால? அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா மகாலட்சுமி ஆகப்பட்டவன் தன்னுடைய மணிமகனும் மனைவியோட பார்க்கின்ற பொழுது தம் பொட்டாட்டி அப்படி வந்து நிற்கிறாரே, நமக்காக காத்திருக்காரே என்பதற்காக இடத்துல அந்த கோபம் தணிந்து அந்த திருமணத்தை முடிச்சு போனாங்க. இப்ப நீங்க வந்திருக்கிற காவலுக்கு இது என்ன நீளம்? இது குறிஞ்சி. இந்த நிலத்துக்குரிய கடவுள் யாரு? முருகன், வேலன், கந்தன், கடம்பன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறுமுகன். ஆறுமுக கடவுள் முருகப்பெருமான். ஆமா. இப்ப நீங்களும் காவலுக்கு தான் வந்திருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. உங்க அத்தை முல்லை நிலத்து காவலுக்கு போய் அந்த நிலத்துடைய கடவுள் பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டு போன மாதிரி நீங்க குறிஞ்சி நிலத்து காவலுக்கு வந்து எந்த நிலத்துடைய கடவுளாகப்பட்ட கண்டப்பெருமானை முருகப்பெருமானை படையப்பாவை எதுவும் கல்யாணம் பண்ணிட்டு போகணுங்கிற இடத்துல வந்திருக்கீங்களா? ஆசை இல்லை. நான் சொல்லலாம் ஆசை இல்லைன்னு. நீ ஒரு பொம்பளை போல ஆசை இல்லைன்னு சொல்லலாமா? அவனை கட்டிக்கணும்னு ஆசை இல்லை. அவன் கடவுள் தானே, முருகன் தானே. முருகன் தானே சாதாரணப்பட்டாளா? நாங்க பாமர மக்கள் காட்டுக்குள்ள வாழக்கூடியவங்க. ஏண்டா படையப்பா இப்படிலாம் சோதிக்குது அப்படிலாம் நம்ம பேசுவோம் தானே, இப்படிலாம் கேட்போம் தானே கடவுள்கிட்ட. அட முருகா இப்படி எங்களை சோதிக்கிறியே, ஒரு நல்ல காலம் இருக்கா, இதெல்லாம் கேட்போம் தானே. இது நம்ம பேச்சு வழக்கு தானே. நாங்க காட்டுக்குள்ள வாழ்றதா நாங்க அப்படி சொல்ல. இந்த படையப்பெல்லாம் கட்டுறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. நல்ல ஒரு ஆம்பளை பையனா கண்ணுக்கு குளிர்ச்சியா தெரிஞ்சா ஏன் குல வழக்கப்படி கட்டிட்டு போலான்னு முடிவுல இருக்கேன். நாரதராக தோன்றி நடிக்கும் அண்ணன் படைப்பாளர்களுக்கு இது உங்க ஒரு யூடியூப் சேனல் சார்பாக இந்த பலனை பற்றி
இந்த 2026 விரல் வெட்டு என்ற ஸ்ரீபாட்டில் வள்ளிநாயகி பங்கெடுத்து கொண்டிருக்கும் அன்பு தங்கை கரூரை சேர்ந்த சக்தி பாரதி அவர்களுக்கு இந்த 2026 வருஷம் பொன்னான வருடமாக இருக்கணும், இன்னும் தொடர்ச்சியாக இன்னும் பல நாடகங்கள் நடித்து பெருமை சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த நாடக தமிழுக்காக இன்னும் பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கணுன்றது இது உங்கள் ஒரு யூடியூப் சேனல் சார்பாக இந்த போராட்டம் பற்றி தெரிவிக்கிறேன். எங்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்துடைய இது உங்கள் யூடியூப் சேனல் என்று சொல்ற அன்பு நண்பர்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்த பெருமை சேர்த்துள்ள அவர் என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 வணக்கம். நன்றி. எல்லோருக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்போ இந்த அதிகமாக வந்து இந்த ரன்னிங்கில் இருக்கிறவங்கள அதிகமாக வந்து வீடியோ எடுத்துட்டு அதையே வந்து அதிகமாக போட்டால் எல்லா ஆடியன்ஸுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் வரக்கூடிய அனைத்து கலைஞர்களுமே எடுங்க, ஒரு சில பேரை மட்டுமே எடுக்காதீங்க, எல்லா கலைஞர்களையும் எடுத்து எல்லோருக்கும் சிறப்பு சேருங்க. நன்றி நன்றி. பெருமைப்படுத்தும் வகையில் கைத்தறி ஆடி அணிவித்து கௌரவப்படுத்த இருவருக்கும் இது உங்கள் யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க என்ன பைக்கிலேயே இந்த குடும்பம் கூட. நன்றி 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 நன்றி. அண்ணி பிள்ளைங்கள் எல்லாம் ரொம்ப கெட்டதை சொல்லுங்க. நன்றி அண்ணா. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பெரிய நாடகங்கள் நடத்துகின்ற பொழுது கிராமப்புறங்கள்ல இருந்து சங்கத்துக்கு நாடகம் பேச வரக்கூடியவர்கள் எப்ப நல்லா நடிகரை பார்த்து நீங்க பார்த்து சொன்னா ஏத்துக்குவாங்க. பக்கத்து ஊர்ல பாப்பாங்க, அடுத்த ஊர்ல பாப்பாங்க, எந்த ஊர்ல 10 நல்லா இருக்காங்க நம்ம ஊருக்கு போடலாம்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படிலாம் இல்ல, எங்க செல்லுல காட்டுங்க அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க. காலமா ஆயிப்போச்சு. அதனால எல்லா கலைஞர்களும் எடுத்து எல்லாரோடைய திறமையும் காட்டுங்க. அது உங்களுடைய எங்களை விட பெருங்கொண்ட ஆளுங்களும் இன்னும் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. அது வெளியில இன்னும் தெரியல. அவங்களையும் எடுத்து அவங்களையும் சிறப்பு செய்யுங்க. நிறைய பேர் நாடகம், நிறைய நாடகம் நம்ம ஊருக்குள்ள நிறைய ஊர் பேசணும். ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 வணக்கம். அப்படியெல்லாம் இருந்துட்டால் இவ்விடத்துல படையப்பானா அந்த மாதிரி என்ன கிடையாது. படையப்பா மீது பக்தி இருக்கு, ஆன்மீகம், அவர் மீது ஒரு பயம் இருக்கு. ஆனா பாசம் ஆசை அப்படி இல்ல. அவரை கல்யாணம் பண்ணிக்கிற முடியும் என்ன கிடையாது கிடையாது. பரவாயில்லைங்க, எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? ஏன்னா இந்த இடத்துல பக்தி மார்க்கம் நீங்க வந்திருக்கீங்க. இல்ல ஆசை வந்து எனக்கு இருக்கலாம்னு சொன்னீங்க, உங்களுக்கு இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப எனக்கே வேணாம் அந்த படையப்பன் மீது ஆசைன்னா உங்களுக்கு ஆசை வருது. எனக்கு ஆசை பக்தி மார்க்கமான சில விஷயங்கள் உலகத்துல உரையாட வேண்டும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆனா நீங்க வந்ததுமே எனக்கு ஒரு வாழ்த்து கொடுத்தீங்க. உனக்காக அப்படிலாம் நீங்க சொல்லல. வாழ்க பல்லாண்டு போல் வாழ்க அப்படிலாம் நீங்க சொல்லவே இல்ல. இதுக்கெல்லாம் சாட்சியாத்தான் நாங்க யூடியூப் வச்சிருக்கோம். தெரியுதா தெரியல? ரிவைண்ட் பண்ணி பாத்துருங்க நீங்க என்ன வாழ்த்து கொடுத்தீங்கன்னு. நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம், வந்தாலும் அது சொல்லும்ல உண்மையே. நீங்க சொன்ன வார்த்தை என்ன? உனக்காக இல்லாவிட்டாலும் உன் புருஷனோட மன திருப்திக்காக உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன்னு. பருவத்தோட கல்யாணமாக சின்ன புள்ள நான் காவலுக்கு வந்திருக்கேன். எனக்காக என் புருஷனுக்காக வாழ்த்து சொல்றாங்களா? நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் உங்கள்கிட்ட சொன்னா எந்த புருஷனுக்காக வாழ்த்து சொல்றீங்க? வாழ்த்து கொடுக்கல யாருக்கு என்ன வாழ்த்து கொடுக்கணும்னே தெரியாதா? முக்காலம் உணர்ந்தவர் தானே, மூவாசி வெத்தவர் தானே. இதுல மகாலட்சுமி அந்தாப்புல வரைக்கும் தங்குதரை எடுத்து போவாங்க. ஒரு வாழ்த்து எப்படி கொடுக்கணும்னு தெரியல உங்களுக்குலாம். சின்ன பிள்ளைக்கு என்ன வாழ்த்து கொடுக்கணும், திருமணமானவங்களுக்கு என்ன வாழ்த்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் குழந்தை பெற்றவர்களுக்கு என்ன வாழ்த்து கொடுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சவருக்கு இப்ப என்கிட்ட வள்ளிக்கிட்ட வாழ்த்து கொடுக்க தெரியாம உலகம் ஓய்வரக்கூடிய ஒரு நாரத மகாமுனிவருக்கு வாழ்த்து சொல்ல எப்படி தெரியுங்கிறீங்க. ஆமா, யாருக்கு எப்படி வாழ்த்து சொல்ல வேண்டும்ங்கிற விஷயம் எனக்கு தெரியும். சாவித்திரிக்கு கொடுத்தீங்க அன்னைக்கு ஒரு வாழ்த்து. தீர்க்க சுமங்கலி பவன் சொன்னேன். அதனால அவனுடைய மாங்கல்யம் காப்பாற்றப்பட்டது. இறந்த பிறகு மாங்கல்யம் வேண்டும், கணவன் உயிர் வேண்டும், இந்த பூவு வேண்டும், பொட்டு வேண்டும். அன்ற ஒரு கொடுத்த ஒரு வாக்கின் காரணமாக தான் சாதாரண ஒரு பெண்மணி ஆகப்பட்டவள் யாரா இருந்தாலும் யமலோகத்துக்கு போனவனா இறந்தது பிறகுதான் போக முடியும். ஆனா உயிரோடைய யமனை பின்தொடர்ந்து சென்று தன் கணவன் உயிரை மீட்டு வந்தவள் சத்தியவான் சாவித்திரி ஆகப்பட்டவள். அப்பேற்பட்ட பெண்ணுக்கு தீர்க்க சுமங்கலி பவன் ஒரு உபதேசம் என்ன போல் வாழ்வாய் மகளே அப்படின்னா எங்க உபதேசம் சொன்னீங்க. கருவில் இருக்கும் சிசிக்கு உபதேசம் சொன்னனாலதான் பிறந்த பொழுதும் அசுர குலத்தில் பிறந்தவன் நாராயண பக்தனுக்கு சொன்னார். பக்தன் பிரகலாதனாகப்பட்டவன். அதெல்லாம் எவ்வளவு கூட ஏன் சொல்ல கேட்டிருக்கு. அப்படிலாம் புண்ணியம் செஞ்ச மகராசே இன்னைக்கு பூலோகத்துல குறிஞ்சி நிலத்துல வள்ளி பிள்ளைக்கு வாழ்த்து கொடுக்கிறாரு. உனக்காக இல்லைன்னா புருஷனுக்கு வாழ்த்து. எந்த விதத்துல புருஷன் என்ன முத ஒரு பெண்ணுக்கு ஒரு தாலி புருஷனா ஆடவன். புருஷன் என்றாலே ஆண்மகன் என்ற ஒரு அர்த்தம்.
இன்னொன்னு, இப்ப அம்மா இருக்கா, பெற்றவள் இருக்கால, பெற்ற தாயை எப்படி எல்லாம் சொல்லுவோம்? அம்மா சொல்லுவோம், தாயை சொல்லுவோம், மாதா சொல்லுவோம். பெற்றார், ஆமா, தாயே, அம்மா அப்படி சொல்லுவான். அதே மாதிரி புருஷன் அப்படின்னா இப்ப தாலி கட்டுறவர் மட்டும்தான் புருஷன் கிடையாது. சரி, உங்க கூட பிறந்திருக்காள் அண்ணங்க இருக்காள், உங்க கூட பிறந்த சகோதரர்கள் 7 பேர், 7 பேருமே புருஷன். சொல்லிட்டு உங்க அப்பாவும் ஒரு புருஷன். ஆம்பளை தானமா அவரு? முறைக்கிற அவரும் ஒரு புருஷன் தான். உங்க அண்ணங்க 7 பேரும் புருஷர்கள் தான். அதான் சொல்லுவாங்களே, வீர புருஷன், சுந்தர புருஷன், வயிற்று புருஷன், கழுத்து புருஷன் எல்லாத்தையும் கூட வயிற்று புருஷனை காப்பாத்துவேன், தன் பெற்ற பிள்ளை நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்வார்கள். தமிழுக்கே உள்ள தனி தகுதிங்க அதெல்லாம். ஏன்னா புருஷன் என்றால் ஆண்கள் என்று அர்த்தம், அந்த ஆணு என்றால் ஆடவர் என்று சொல்லலாம். அவர்களுக்கு எந்தெந்த விதத்தில் எந்தெந்த பெயர் உண்டு அப்படின்னு சொல்லலாம். விஷயம் இருக்குல்ல. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களை வாழ்த்துக்கிட்டு உங்களுக்காக இல்லாட்டி உன் புருஷனுக்காக, உன் புருஷனோட திருப்திக்காக வாழ்த்துற அப்படின்னா, அதைத்தான் நான் கேட்டேன். எங்க அப்பா சொன்னீங்க, எங்க அண்ணங்க சொன்னீங்க, ஆமா, அவங்க திருப்திக்காக வாழ்த்துறீங்க. எங்க உண்மை என்னன்னா, உங்க அப்பாவை நான் பார்த்தது கிடையாது. என்ன நான் தான் எங்க அப்பா பார்த்ததுல இருக்கீங்க? என்னங்க, எங்க அப்பா இந்த இடத்துல இப்ப யாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க அண்ணன் வந்து பார்த்தாரு, உங்க அப்பாவா நான் பார்த்தது கிடையாது. நீங்க முதல்ல எங்க அப்பாவை தான் பார்த்துட்டு வந்திருக்கணும். எப்படிங்க? எங்க அப்பா தான் பார்த்துட்டு வந்திருக்கணும். விஷயம் தெரியுங்களா? நான் எங்கும் தங்கும் தடையின்றி போய் வரக்கூடியவன். நான் எந்த இடத்துக்கு போய் என்னை வந்து இங்க ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்து கேட்கறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாதுங்க. அப்படி இருக்கின்ற இந்த இடத்துல உங்களை பார்த்தோட வாழ்த்துக்கின்ற அப்படின்னா ஆத்ம திருப்தின்னு, உங்க அப்பா அம்மாவோட திருப்தி, உங்க அப்பாவோட திருப்திக்காக உன்னை வாழ்த்துகின்றேன் அப்படிங்கிற விஷயம் உண்டு. இன்னொன்னு, புருஷன்ற வார்த்தைக்கு ஆத்மா என்ற ஒரு பொருள் உண்டு. ஆத்ம திருப்தி அப்படின்னா அந்த விஷயத்துக்காக உங்களை எதாவது மன நிம்மதியோட இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னை பெருமை சொல்லி வாழ்த்துக்கணும். ரொம்ப சந்தோஷங்க. இது தெரியாம உங்களை ஏசி விட்டேனே, மன்னித்தருளுங்கள் சுவாமி. இருந்தாலும் ஆத்ம திருப்தின்னு சொன்னீங்க. சிவனுக்கு எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு நாமங்கள்லாம் உண்டு. சரி, ஒவ்வொரு பெயரும் உண்டு, அருவம் உண்டு, உருவம் உண்டு, அருவுருவம் கூட உண்டு. ஆனா ஒரு இடத்துல தான் ஆத்மாவா இருப்பார். எங்க இருக்காரு? எங்க இருக்காருன்னா, இந்த மண்ணில் பிறந்தவர் எங்கே சென்று கோயிலை எழுப்பி திரு கடையூரில் வாழ்கின்றாள் என்று சொல்லக்கூடிய அங்கே திரு ஆவுடையார் கோவில்ல, ஆமாங்க, மாணிக்கவாசர் கட்டினார்ல, அங்க போய் பாருங்க, கோயில்ல அந்த லிங்கம் இருக்காரு. கருவறைக்கில எந்த ஒரு சிலையும் இருக்காது. அங்கதான் ஆத்மாவா, அவர் பேரு ஆத்மநாத லிங்கம்னு பேரு. ஏன்னா அங்க எங்கும் ஜோதியாக கலந்திருப்பார் அப்படின்னு ஒரு ஐதீகம். அங்க போயிட்டு ஆத்மா மன திருப்தியோட இருக்குமா. உலகத்துல பல நன்மைக்காக இங்க வரைக்கும் உலகத்துக்கு பொது தொண்டு செய்யக்கூடிய நான் தான். எனக்குன்னு எதுவும் ஏற்படுத்தக்கூடிய ஐயா, நீங்க பொது தொண்டு செய்பவர் தான். ஆனா உலகத்தில் நீங்க எத்தனை யுகங்கள் கடந்து வந்தவர் தான். ஆனா மாணிக்கவாசர் போல சிறு வயதிலே தொண்டுகளும் பக்தியும் கொடுத்தவர் போல யாராவது இருக்காங்களா? எல்லாருக்கும் வயது கூட கூட தான். ஆனா மாணிக்கவாசர் மட்டும் வயது 32 வயசு தான். அதுக்குள்ள அவருக்கு பொங்கி எழுகிற எழுச்சி என்ன, அந்த புலமை என்ன, இறைவனை பாடக்கூடிய பாடல்கள் 656 பாடல்கள் பாடியிருக்காரு. விஷயம் என்னன்னா, இதெல்லாம் இறைவனுடைய அருளாகப்பட்டவர்களுக்கு பிறக்கின்ற பொழுதே தோன்றிக்கூடிய விஷயங்கள் உண்டு. எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சிட முடியாது. அப்படி விஷயங்கள் இருக்கும்போது அதான் 1000ல் ஒருவன் என்ற பெயரும் அவருக்காக மட்டும் கிடைச்சது. எங்க கிடைச்சது தெரியுமா? ஏன்னா விஷயங்கள் என்ன, பல விஷயங்கள் உண்டு. இப்ப சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் 63 நாயன்மார்கள், பெருமானை வழிபடக்கூடியவர்கள் 12 ஆழ்வார்கள். அதே மாதிரி 18 சித்தர்கள் யாரை வழிபடுவார்கள்? அவர்களும் சிவனைத்தான் வழிபடுவார்கள். சிவனைத்தான் வழிபடுவார்கள். அதே மாதிரி வழிபடக்கூடிய விதத்தில் தன்னத்தில் இருந்துட்டாலும் ஒரே லிங்கத்துல 1000 லிங்கமும் உண்டு. அந்த லிங்கத்துக்கு பேர் என்ன? சகஸ்கர லிங்கம். சகஸ்கரம்னா 1000 வடிவம் கொண்ட ஒரே லிங்கத்துல 1000 லிங்கம். அது எங்க இருக்கு? பக்கத்துலதான் இருக்கு. பக்கத்துலனா எந்த மாவட்டத்துல, எந்த ஊர் பக்கத்துல அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல உத்திரகோச மங்கம் இருக்குல்ல, எங்க மாவட்டம். அந்த உத்திரகோச மங்கத்துல ஆதி சிவனாக தோன்றியப்பட்டது அங்கதான். ஆரம்பத்திலேயே முதல்ல தோன்றிய சிவன் ஆலயமே தென் தமிழகத்திலே அங்கதான் உருவாக்கப்பட்ட விஷயம். அங்கேதான் 1000 வடிவம் கொண்ட சகஸ்ர லிங்கம் சொல்லக்கூடிய லிங்கம் உண்டு. 1000 ஒரே லிங்கத்துக்குள்ள 1000 சரிதான். 1000 வடிவம்னா ஏத்துக்க மாட்டாங்க. அந்த லிங்கத்துக்குள்ளே லிங்கம் சகஸ்கர லிங்கம் சரிதாங்க. ஆனா 1000 லிங்கம் ஏத்துக்க மாட்டேன் நான். என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா நீங்க சொல்லுக்குள்ள சூச்சு மூச்சு பேசுறது அது எனக்கு தெரியும். தெரியுதா? இல்ல நான் சொல்றதுக்கு ஆமா போட்டு நிக்குதா? இல்ல எழுத்து எதுவும் பேசுதா? இல்ல இப்படியே காமிக்காம கூட்டிட்டு போயிடுவான். எதுக்கு இந்த சுத்தி வளைக்கிறீங்க? எங்க 1000 லிங்கம் சகஸ்கர லிங்கம் உத்திரகோச மங்கையில இருக்கு ஒரு லிங்கம், அதுக்கு பேரு சகஸ்கர லிங்கம். அந்த 1000 எப்படி வந்தது அப்படின்னா 1000 பேர் அங்க இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் ஆகம வேதங்களை
துபாபர கலியுகம் 4 யுகம். இப்ப ராமாயண காலத்துக்கு முன்னாடி தோற்றுவிக்கப்பட்ட ஆதி சிவனாலயம் நீங்க சொன்னீங்க, அது உண்மைதான். அதே போல மண்டோதரியாகப்பட்ட வேண்டிக்கிட்டா சிவபக்தனை தான் நான் திருமணம் செய்வேன், நல்ல ஒரு சிவபக்தனை திருமணம் செய்ய வேண்டும் ஐயா அப்படின்னு வேண்டிக்கிட்டா. வேண்டுதலுக்கு என்னங்க, ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன், அதனால திருமணம் பண்ணார். திருமணம் பண்ணிய பிறகு குழந்தையில அதுக்கு வேண்டாம், ஐயா எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் சிவனிடம். சரி. அப்ப சிவனாப்பட்டர் உத்திரகோச மங்கையில இருந்து இந்த 1000 பேருக்கு உபதேசம் செய்து கொண்டு சொன்னாரு, நான் இலங்கை போறேன் என் பக்தனை காண, ஆனா குழந்தை வடிவில் போறேன். நான் குழந்தை வடிவில் போறத பார்த்து ராவணன் என்னை தொடவில்லை என்றால் எந்த ஒரு அபசகுணம் நடக்காது, நான் வந்துடுவேன். ஒருவேளை என்னை ராவணன் தொட்டு விட்டால் இந்த குலம் தீப்பற்றி எரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னும் பாருங்க, இங்க 2 குலம் இருக்கு, ஒரு குலம் அங்க உள்ள இருக்குது அக்னி தீர்த்த குலம்னு பேரு உத்திரகோச மங்கையில் உள்ளதுக்கு. ஏனென்றால் நீங்க குழந்தை வடிவா போகல, ராவணனுக்கு ஆசை. குழந்தையே இல்லாதவங்களுக்கு ஒரு பக்கத்துல ஒரு குழந்தைய பார்த்தா தூக்கணும்னு தோணுமா தோணாதான்? எத்தனை வருஷம் குழந்தை இல்ல, 1 வருஷம் இல்லட்டா கூட குழந்தைய பார்த்தா அது குழந்தை செல்வம், எல்லாத்துக்கும் ஆசை வரும். ராவணன் போய் தொட இங்க குலம் தீப்பற்றி எரிந்தது. எரிந்த பிறகுதான் பார்த்தாங்க 1000 பேர், அந்த 1000 பேர் 999 பேர் இந்த நெருப்புல இறங்கிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் சாவ. ஆமாங்க, அவர் தான் வச்சிருந்தாரு. கொடுத்த ஏடுகளை ஃபுல்லா வச்சு அவர் தான் காத்துட்டு இருந்தாரு. அதை வரட்டும் கொடுத்துட்டு நம்மளும் செத்து போயிடலாம்னு நினைச்சிட்டு 28 ஆகம விதிகளே அந்த மாதிரி தான் காத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு ஏடுகளை ஃபுல்லா. இப்ப 999 பேர் விழுந்தாங்க பாத்தீங்களா? விழுந்த உடனே அவர்களுக்கு முக்தி கிடைத்தது கைலாயத்துல. கைலாயத்தில் கிடைத்த முக்தியானால மீண்டும் எங்க வந்தாங்க? நீங்க சொன்னது போல அந்த லிங்கம் ஒன்று 999 பேரோடு சேர்த்து சகஸ்கரமாக 1000 இறங்கி விட்டார்கள் லிங்கத்துல. 999 பேர் இந்த ஒரு லிங்கத்தையும் சேர்த்து 1000 பேர் உள்ளே இறங்கி கொண்டார்கள் லிங்க வடிவாக. அதனாலதான் இங்கே 1000 என்ற சகஸ்கர லிங்கம் உத்திரகோச மங்கையில் தோன்றியது. மண்டோதரிக்கு என்ன ஆசை தெரியுமா? சிவபெருமனை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க தெரியுங்களா? ஏன்னா சிவபெருமான் எங்க பார்த்தாலும் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு புலித்தோலை உடித்துக் கொண்டு இருக்கின்றாரே, அப்படிப்பட்ட சிவபெருமனை ராஜகோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பெண்ணு திருமண கோலத்தோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அப்பதான் என்னோட பக்தி ஒருத்தி என்னை கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா, திருமண கோலத்தோடு ராஜ அலங்காரத்தோடு. நான் அந்த பெண்ணுக்கு போய் காட்சியளிக்கிறேன்னா சிவபெருமன் இங்க இருந்து இறங்கி போனாரு. அப்பதான் உங்க பூரா நீங்க சொன்ன மாதிரி கேட்டாங்க, எப்பா ராமணேஸ்வரம் இருக்கிற இடத்துக்கு போறீங்க, அது பெரிய அசுரன், அந்த இடத்துக்கு போய் அவனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா நாங்களா என்ன செய்ய அப்படின்னு இந்த 1000 முனிவர்கள் கேட்கின்ற பொழுது, அவனால எனக்கு ஒரு ஆபத்து இல்ல, என்ன தொட்டாலோ என்ன தூக்குனாலோ இந்த விஷயம் ஏற்பட்டாலும் இந்த இடத்துல தீப்பிடிச்சு எரியும் அப்படின்னு தான் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அங்க இருந்தது. அப்ப அங்க போய் நிற்கிறார் மண்டோதரிக்கு முன்னாடி ராஜ குலத்துல வடிவத்துல நிற்கின்ற பொழுது யதார்த்தமாக ராமணேஸ்வரன் அங்க வர்றான். ராமணேஸ்வரன் எதிர்த்தாலும் வருகின்ற பொழுது ராஜ கோலத்துல ராஜ அலங்காரத்துல இருந்து சிவபெருமான் அப்பதான் குழந்தையா மாறுறார். குழந்தையா மாறிதான் மண்டோதரி அந்த குழந்தை கையில தூக்கி வச்சிருக்கின்ற பொழுது பார்த்தா ராமணேஸ்வரன், யார் இந்த குழந்தை இம்புட்டு அழகா இருக்கே, இந்த குழந்தைய தூக்கி தோலை சுமந்துருவான் அப்படின்னு அந்த குழந்தைய ராவணேஸ்வரன் தொட்ட உடனே அங்க தீப்பொறி தோன்றியது, அக்னி தோன்றியது. அப்பதான் நீங்க ராவணேஸ்வரனுக்கு சிவபெருமானுக்கே ஏதோ ஆபத்து வந்துருச்சே நினைச்சு இந்த 999 அந்த நெருப்புல விழுந்தவங்க. நல்ல விஷயத்தான் சொல்றீங்க. அதனாலதான் பாருங்க அந்த குளத்துல மட்டும் இன்னுமே மீன்கள் வாழல அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அக்னி குளம் அப்படின்றதுனால. சரி, அம்பட்டி விவரமா பேசுறீங்க. சரி, இப்ப முருகப்பெருமானுக்காக இந்த இடத்துல திணை விதத்து காவலுக்கு வந்திருக்கீங்களே, ஏமா என்ன விரட்டுறீங்க? பட்சியலை பாவம் இல்லையா? எதுக்கு பாவம்? உங்களை போல என்னைக்குமே இறக்க மனசு உள்ள பெண்களா இருக்கு. அது இருங்க, ஒரு பறவையை வந்து சாப்பிட்டா அது சாப்பிட்டவங்க மிச்சத்தோட படைக்க வேண்டியது அவருக்கு. அதை விட்டு போட்டு விரட்டலாமா? அடிக்க கூடாது, துன்புறுத்த கூடாது, கொலை பண்ண கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. விரட்டலாம், உணவு கொடுத்து விரட்டலாம். உணவு கொடுக்குறீங்க? ஆமா. சும்மா எப்படி சோனா வெட்ட முடியும்? கையில எது கவனம் வச்சிருக்கேன். சரி, தேனும் திணைமாவும் இதில் கலந்து கொண்டு இந்த பட்சிகளுக்கு எல்லாம் உணவு கொடுத்து இதெல்லாம் நீங்க சாப்பிட போங்க. எம்பெருமானுக்கு அங்க படைக்கக்கூடிய திணைகள் இதை வந்து சாப்பிடலாம், ஆனா அசுத்தம், எச்சம். அசுத்தம்னா எச்சம், எச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எச்சம் பட்டலாமா நான் வெட்டி அடிச்சு கண்ணுக்கு தெரிஞ்சு சுத்தமா படைக்கலாமே. அதனால இந்த இடத்துல கண்டனுக்காக முருகப்பெருமானுக்காக சிறப்பான முறையில் காத்து கொண்டிருக்கீங்க. ஆமாங்க. இதை கொண்டு எப்படி முருகப்பெருமானுக்கு படைப்பீங்க? திணைய முதல்ல அறுவடை பண்ணுவோம், அப்பதான் விவரமா. எப்படி விவரமா கேட்டுட்டு போய் நீங்க அடுத்து செய்யலாம்னா நான் செய்யறேன். ஆமா, அது செய்யறது வேடிக்கை. எங்க திணைகளை அறுவடை செய்யலாம். அறுவடை செய்து எடுத்து கலந்து மேட்ல திணைகளை தனியா பிரிச்சு எடுக்கிறோம். பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க அதை வந்து உரல்ல குத்தி திருகையில திரிச்சு அதை தேனோட சேர்த்து மாவாக்கி அதை வந்து படைக்கிறது இறைவனுக்காக. எதுல ஓட்டு இடிக்கணும்? நீங்க
உரல்ல குத்தணும், உமி நீக்க, திருகையில பிரிக்கணும் மாவாக. இன்னைக்கு எங்கேயாவது இந்த பூலோகத்துல இப்ப இருக்கிற இந்த கலியுகத்திலே உரல்ல ஓட்டி எங்கேயாவது இடிக்கிறாரா? ஐயா எங்க வீட்டுல உரலும் இருக்கு, நான் திருகையும் வச்சிருக்கேன். வேணா சான்றுக்கு போட்டோ எடுத்து காலையில அனுப்பிச்சு விடுறேன். ரெண்டுமே நான் வச்சிருக்கேன். அந்த வேலை எங்களுக்கு பார்க்கவும் தெரியும். இதெல்லாம் வேலை இந்த டவுனுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள்ட்ட இந்த உலக தெரியுமா, உலக்க தெரியுமா, இந்த திருக தெரியுமா எல்லாம் கேட்க கூடாது. கேட்கிற விஷயமா அவசரப்பட்டு உங்க வீட்டுல நீ வச்சிருக்கீங்க, பயன்படுத்துறீங்களா இல்ல ஓரஞ்சாரம் வச்சிருக்கீங்களா? எல்லா பேர் வீட்லயும் ஓரத்துலயும் சந்திலையும் சந்துக்குள்ள கிடக்கு. அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் அந்த திருகாணி இதெல்லாம் ஐயா அடுத்த வரக்கூடிய தலைமுறையினருக்கு இதெல்லாம் நாங்க பயன்படுத்திய பொருள்னு காட்டுறோம், அதனால வச்சிருக்கோம். ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, எப்ப மாற்று விஷயமான சில விஷயங்கள் வந்துச்சோ, உரல் மேல ஒரு குந்தாணின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஆமா, உரலையே காணோம், குந்தாணியே காணோம். உரலாவது இருக்கு, குந்தாணி தான் இப்ப காணோம். ஏன்னா அந்த காலத்துல ஒரு கிராமப்புறங்களும் ஒவ்வொரு விஷயத்துக்கு நெல்லா இருந்தாலும் சோளமா இருந்தாலும் அந்த உரலை ஓட்டி இடிச்சு அதுல சமைச்சு சாப்பிட்ட சாப்பாடு நல்லாதான் இருந்துச்சு. அப்போ உடம்பு நல்லாத்தான் இருந்துச்சு, எந்த நோய் நொடி இல்லாம எல்லோரும். ஏன்னா அந்த காலத்துல உள்ள பெரியவங்க எல்லாம் இவங்க நாடா பாக்குறாருல்ல, ஆமா, யாராவது ஒரு 18-30 வயசுக்குள்ள ஆள் இருக்கான்னு பாருங்க, எல்லா பையனும் ஓடி தூங்கிட்டாங்க. ஏன் ஓடி தூங்கல, குளிர் தாங்க முடியாம போயிடுச்சுங்க. இருக்கிற ஆளுகெல்லாம் பாருங்க, இவங்க சாப்பிட்ட சாப்பாடு இந்த உணவு சாப்பிடுறவங்க இந்த பணியில கம்பீரமா உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப உள்ள சாப்பாடை சாப்பிட்ட பையில குளிர் தாங்காம ஓடிடுச்சுங்க. இப்ப இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே கேழ்வரகு, சோளச்சோறு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டவர்கள். இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் கண்ணோட பார்க்க முடியல, பார்த்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் என்னடா வாய்க்கு வளங்களேன்னு போயிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப நாக்குல சுரீன்னு ஏதாவது ஒரு சுவை ஒட்டிக்கிட்டா போதும், அதைத்தான் மீண்டும் மீண்டும் அந்த நாக்கு தேடுறது நாவை சுவைக்கு அடிமையாக்கி வச்சிருக்காங்க இந்த உணவுகள் எல்லாம். இப்படி எல்லாம் உலகத்துல பல மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. இதனால இன்னைக்கு நோய் நொடிக்கு அதிகமா வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இருந்தாலும் இந்த இடத்துல கந்தனுக்காக, முருகப்பெருமானுக்காக பலவிதமான நன்மைகளை புரிய வேண்டும், அவருக்கு தொண்டு புரிய வேண்டும் என்பதற்காக நீங்க வந்திருக்கீங்க. அந்த விஷயத்தை பார்க்கணும், எனக்கு சந்தோஷம். நான் இந்த இடத்துல தொண்டு செய்யலாம்னு வந்திருக்கேன். எப்படி இவர் போய் தொண்டு செய்தார் மாணிக்கவாசகர்? என்னன்னே இல்லங்க, என்னன்னேக்கா என்னன்னே அப்ப நடப்பத்திலேயே மதுரை எதுக்கு கோயில பெட்ரோலுக்கு வேணாமா? எனக்கும் அருமையாக நாதல் வேடம் தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அன்பு அண்ணா பட்டையப்பா அண்ணா அவர்களுக்கும் தலா 200 ரூபாய் அன்பள் பயன்படுத்திய இது உங்க யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கு நன்றி. இது உங்க ஊர், எல்லாருமே எங்க ஊர் சொல்லுவோம், இது உங்க ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது உங்க ஊர் யூடியூப் சேனல் உள்ளதற்கு அண்ணா அவருக்கு எங்களோட கலைஞர்களுக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அதுவே அன்பளிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பாட்டா பாடிட்டு போவாங்க, நீங்க நிறைய கருத்து பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி சொல்லியிருக்கீங்க? அப்படியே விஷயங்கள் இடத்துல இருந்துட்டாலும் இந்த இடத்துல நீங்க வந்தது ஒரு நல்வழிப்படுத்தும் என்பதற்காக. அதே மாதிரி நான் இந்த இடத்துல வந்து எதற்காகிறீங்களா, கீழே இருக்கிற உங்களை கூட உயர்வான இடத்துல வச்சு பார்க்கணும். ஏற்கனவே திருவாரூர் அந்த உயர்வு இல்லப்பா, மேடை போட்டு உயர்வாதான் வச்சிருக்காங்க திருவாரூர் மக்கள். இதை விட என்ன உயர்வு வேணும்? மேடை போட்டு கிராமத்தார்கள் உயர்வான இடத்துல வச்சிருக்காங்க. ஆமா, அது போக உங்க தந்தையாரு நீ காவல் வாக்க வேண்டும் என்பதற்கா பரிணமிச்சு அது மேல வச்சிருக்காங்க. கண்டிப்பா மூணாவதா நான் அதுக்கு மேல உங்களுக்கு உயர்வான இடத்துல. மலைக்கு மேலையா? மலைக்கு மேலையா? குன்று இருக்கு இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், வாழும் இடம். அப்படி விஷயங்கள் இருக்கின்றன. பருவத்தோடு நீங்க வந்திருக்கீங்க. இந்த பருவத்தோடு நீங்க வந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னங்க பருவத்தோட வந்தாலும் சந்தோஷப்படுவது, நீங்க எதுவும் வருத்தப்படுறீங்க? பருவத்தில் பயிர் செய், காற்றுவது தூட்டி கொண்டு சாத்தி கொள்ளுறீங்க. அதவே இல்லைன்னா மனக்கடலை என்ன செய்யணுமோ அதை செஞ்சாகணும். சரி, என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க? பருவத்தோட இருக்கிற ஆறுனால உங்களுக்காக ஒரு பதியா இப்ப நான் புருஷன் பார்த்திருக்கேன். வந்ததுல இருந்து புருஷனோட பேச்சு போகல பாருங்க. ஏமா உனக்கு நான் புருஷன் பார்த்திருக்கேமா? ஏற்கனவே ஆம்பளைன்னா புருஷன் சொல்லிட்டீங்க. இல்ல எந்த புருஷனை எந்த ஆம்பளைய பார்த்து வந்தீங்க? உனக்கு ஒரு கருத்து புருஷனை பார்த்திருக்கேன். கருத்து புருஷனா கல்யாணம்? ஆமா, மணவாளன். அவர்தான் உனக்கு கழுத்துல தாலி கட்ட போற புருஷன். மாப்பிள்ளை. மாப்பிள்ளை. ஓஹோ, யாரு சொல்லட்டுங்களா? பெரியவர் நீங்க. நீங்க பார்த்து வந்தா நல்ல மாப்பிள்ளையா தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம். என்ன? மாப்பிள்ளை கையோட கூட்டிட்டு வந்தா கருப்பா இருக்காரா, குளிர் தூக்க சிகப்பா இருக்காரா, ஆள் நல்லா வாட்ட சட்டமா இருக்காரா? என்னவா நீங்க நமக்கு ஒளி அடிக்கிற மாதிரி நிறுத்துமா? கருவு ஐயா நான் கருப்பு, அதனால வர மனுஷனா ஒரு சேப்பா இருந்தா புள்ள சேப்பா பார்த்து ஒரு ஆசையோட கேட்டேன். இது பொருட்களையா? வாய்ப்பு இல்ல, வாய்ப்பே இல்ல. நம்மளுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை சிவப்புதமா கட்ட போறீங்க கட்டி உன்ன வைக்க போறேன். என்னமா சீக்கிரம் மாலை அனுப்புங்க, அப்ப கிளம்பி எல்லாம் போடன்னு சொல்லிருக்காங்க. என்னமா பிரச்சனை? கட்ட போறேன். நான் தான் கட்ட போறேன். அட நாராயணா, நான் கட்ட போறேன்னா என்ன கட்ட போறேன்? நீங்க பொண்ணு, மாப்பிள்ளை வந்து நிக்கிறார். சரி, இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு நல்ல பூ மாலை கட்டுமே.
ஆக மொத்தம் உமக்கு மாலை கட்ட தெரியும்னு இதுலயே சொல்றீங்களா? நல்லா தெரியும். பாண்டி கோயில் வந்து பாருங்க. அதுதான் சொல்றேன். முதல்ல மாலை கொரோனா காலத்துல கஞ்சி ஊத்துனதே மாலை கட்டுக்கு தோல்றாங்க. என் கூட சேர்ந்து அவனும் தெரியுமா ஒரு தட்டோட எல்லாத்துக்கும் என்னென்ன வேலையோ எங்க அண்ணனுக்கு மாலை கட்ட போறீ கட்ட போறீ கட்டி போட்டா வைக்க போறீ கண்டவதி வேலை இந்த காரணமா நீ சம்மதமே இப்ப தாரமா சம்மதமே இப்ப நீ தாரமா குன்றகுடி குமரம்மா குமரகட போலம்மா குன்றகுடி குமரம்மா குமரகட போலம்மா கதையா வந்து தார வார்த்தை உனக்கு விதிக்குமா காதல் வார்த்தையிலே நன்மைக்கு கேட்டுக்கமா இப்ப நீ தாரமா உங்களுக்கு வேணுமா? நீ வேணும்னு சொன்னாலும் சரி இல்ல வேணும்னு சொன்னாலும் சரி நான் பார்த்து வந்த மாப்பிள்ளை உனக்கு பூசி தவிர்த்து யார நீங்க கையை காமிச்சா கூட நான் தலையை நீட்டிட்டு போவேன். அள்ளுபகல் இந்த அவசைய நீர் விடுத்து அள்ளுபகல் இந்த அவசைய நீர் விடுத்து அப்படியே தூரட்டு இருவாசனை கொடுத்து சொல்லும் இவனுக்கு பொய்யான தப்பா பேட்ட பிள்ளைங்க வந்தவரே. பொய்யான தப்பா பேட்ட பிள்ளைங்க வந்தவரே. தூமையில் கோழ்வது சுவரில் நடந்ததை கைவரிசை தள்ளாமல் போயாகவே பொன்னின் மோகோ என்ற தினமே மனக்கவலை கொள்ளாதே மாநிலத்தில் வந்த சொல்லும் இவனுக்கு கேள்வி எனக்கு பறித்து கொண்டு இசைக்க வந்தது போதும். எனக்கு பறித்து கொண்டு இசைக்க வந்தது போதும். விழிப்புணர்வில் இல்லாமல் எங்கேனும் போய் ஒரு கைவரிசை இல்லாமல் வேறொருவர் முள்ள மேதினியில் வர வேறொருவர் முள்ள மேதினியில் வர ஆறுமுகமே சொன்னால் ஆசை மனவளனை சொல்லும் இவனுக்கு கேள்வி அறிவுள்ள மட்டச்சிறுமி யாரை பார்த்து கூட்டி கொண்டு போறீங்க? அறிவில்லாதவங்க அறிவை குட்டி புத்தி இல்லாதவங்க புத்தியை குட்டிங்க அனபில்லாதவங்க இடத்த குட்டி உன்னவள பெண்ணுக்கு பெருமை பெருமை வேலை சேர்க்கிறீங்களோ? இரண்டாக இருந்துட்டாலும் ஒரு இடத்துல பெருமை சேர்க்கணும்னா பெருமை அப்படி ஒரு பெருமை எப்ப என்னை பார்த்து கூட்டி விடுப்புறன்னு கேட்டு இன்று சூரியன் நசமன பாவதுகள் உனக்கு அந்த முருகப்பெருமானுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் என் பெயர் நாரதன் அல்ல. நான் அணிந்திருக்கிற பிரம முடிச்சுமில்ல. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எப்ப என்ன கூட்டி விடுப்புறன்னு கேட்டியா முருகா, வேலவா, கந்தா, கடம்பா, சீக்கிரமாக ஓடோடி வாங்க. இப்படிலாம் ஆசையோட காத்திருக்கேன். அதனாலதான் அவர்கிட்ட ஏதோ சத்திய வாங்கினேன். எப்படியாவது சூரியன் வருவதற்குள்ள திருமணம் பண்றேன்னு சொல்லிட்டேன். அந்த சத்தியத்தை வாங்கணும்னு படுத பாடு. முருகனுக்காக 5 வயசுல இருந்தே காத்திருக்கேன். வேலவா பிடிக்கலாமியா? ஆமா